ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் ஹோம் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னுடைய கிச்சன் டூர் தாங்க காட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஹோம் மேக்கர்ஸ்க்குமே கிச்சன் வந்து நீட்டாக இருந்தால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் குக் பண்ணுறதுக்கும் ஆர்வமாக இருக்கும். என்னோடய கிச்சன் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்ககிட்ட காட்டியிருக்கேங்க. இதிலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கவுண்டர் டாப் உள்ள கிச்சன். கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். 2 ஷெல்ஃப் இருக்கும் இந்த கிச்சன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனில் சிங்க் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிங்க்கு பக்கத்தில் 2 ஷெல்ஃப் இருக்கும். ஒரு ஷெல்ஃப் வந்து குட்டியாக இருக்கும், ஒரு ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பெருசாக உள்ள ஷெல்ஃபில் ஒரு சின்னதாக ட்ரே வச்சு அதில் வந்து டெட்டால், அப்புறம் விம் ஜெல், அப்புறம் மிஸ்டர் மசில் கிச்சன் கிளீனர், இதுக்கப்புறம் ஒரு சின்ன பாக்ஸில் பிதாம்பரி பவுடர், இது டேப்புக்கு யூஸ் பண்ணுற ஷவர் இருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லாம் இருக்குது. இது வந்து நான் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏதாவது பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தாங்க ஒரு ட்ரேயில் போட்டு இந்த சிங்குக்கு பக்கத்தில் உள்ள பெரிய செல்ஃப் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பாவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்குது. இது சிங்க் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. வெசல் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து வச்சுருக்கேங்க. இதுக்கு கீழே ஒரு குட்டி ஷெல்ஃப், இதில் ஒரு பெரிய டப்பா இருக்கும். இந்த டப்பா எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது இதில் வந்து தண்ணி பிடிச்சி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து அதில் அலசி வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்காக இந்த டப்பா வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு நார்மல் ஸ்க்ரப், அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப், இது ரெண்டுமே வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த குட்டி ஷெல்ஃபில் இது மட்டும்தாங்க நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சிங்க் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே டேப் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் தாங்க யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ தண்ணியில் நனைச்சி க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக தண்ணியே இல்லாமல் க்ளீன் ஆகிரும். இதுக்கப்புறம் மேலே ஜன்னல் கிட்ட ஒரு ஹூக் மாட்டி அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வைப்பர் தாங்க மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கவுண்டர் டாப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோ நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். இந்த விண்டோவில் ஒரு சைடு வந்து இந்த பிளேட் ஸ்டாண்ட் மாட்டி அதில் வந்து ஸ்டீல் பிளேட் எல்லாமே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டெயினர்ஸ் எல்லாமே இருக்குது, டீ வடிகட்டுறது, அப்புறம் தோசை திருப்பி, சப்பாத்தி திருப்பி, குழம்பு கரண்டி, இது எல்லாத்தையுமே இதில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுக்கி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹூக் வந்து மாட்டி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா தாளிக்கிற பேன் எல்லாத்தையுமே மாட்டி வச்சுருக்கேன். இந்த 2 தாளிக்கிற பேனும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 179. இது எப்போதுமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மெஷரிங் கப், இது எல்லாத்தையுமே இந்த ஜன்னல் கிட்ட ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வந்து ஹேங் பண்ணி அதில் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். இந்த ஜன்னலோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எம்டியாக தாங்க இருக்கும். ஏன்னா இதுக்கு கீழே வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கும். சமைக்கும் போது எண்ணெய் பிசுக்கு ஆகிரும்னு சொல்லி இன்னொரு சைடு வந்து எம்டியாக தாங்க விட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா 3 பர்னர்ஸ் கேஸ் ஸ்டவ் இருக்குது. கிளாஸ் கேஸ் ஸ்டவ் தாங்க. இதோடது பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி ப்ளூ ஃபேம் ஜீல் அப்படிங்கிற கம்பெனியோடதுங்க. இது வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் டைமில் வாங்கியிருந்ததுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3100. இதோட லிங்க் வந்து இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் கார்னர் சைடு வந்து எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், பட் சட்டுன்னு எண்ணெய் பிசுக்கு ஆகிறது, க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஸ் சைடுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் எம்டியாக தாங்க விட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. திங்ஸ் எதுவுமே சீக்கிரம் எண்ணெய் பிசுக்கு ஆகாமலும் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் கவுண்டர் டாப்பில் இன்னொரு சைடு வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாங்க.
உடன் ட்ரே வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. செட் ஆஃப் 3 உடன் ட்ரே. அதில் ஸ்மால் சைஸ் ட்ரே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கடலை எண்ணெய், அப்புறம் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே இதில் வந்து நான் வச்சுருக்கேன். அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேவோட ரிவ்யூ வந்து நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் இதோட கோடு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேங்க. செட் ஆஃப் 3 ட்ரேஸில் மீடியம் சைஸ் ட்ரே தாங்க அடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஜாடியில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 2 செராமிக் கண்டெய்னர் இருக்கும். ஒன்றுத்தில் தூளுப்பு, இன்னொன்றுத்தில் கல்லுப்பு. இது ரெண்டத்தையும் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜார் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி வைக்கும்போது எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து இப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயிட் ரேக் தாங்க. இது வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் இருக்கும். இது பெரிய சைஸ் கப்பு. இந்த அளவு நம்ம காஃபியும் குடிக்க மாட்டோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டி, அப்புறம் ஸ்மால் ஸ்பூன், இது ரெண்டத்தையுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பாவில் ரப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பேக்கெட் வந்து கொட்டினதுக்கப்புறம் மீதி இருந்தால் இந்த ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி சின்ன சின்ன குட்டி ரப்பர்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பெரிய கண்டெய்னர் இருக்கும். இது ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி, இதுக்கு பக்கத்தில் பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த 2 கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது தாங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். மேக்ஸிமம் இதில் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருப்பேன். பால் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் தாங்க குக் பண்ணுறது. இந்த பொங்கி வர ஐட்டம்ஸ், பொதுவாக சாப்பாடு வந்து நான் குக்கரில் தாங்க வைப்பேன். சம்டைம்ஸ் அது பொங்கி வரும். இந்த ஐட்டம்ஸ்லாம் பொங்கி வர மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தாங்க வைக்கிறது. அப்போனா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு தாங்க சொல்லணும். இதுக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் கண்டெய்னருக்குள்ளே சில தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து இருக்குதுங்க. காய் சீவுறது, அப்புறம் விஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஷர், சிலிக்கான் ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் உடன் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் உள்ளதில் பார்த்தீங்கன்னா நைஃப்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். கிச்சனுக்கு தேவைப்படுற பேசிக்கான ஐட்டம்ஸு இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்கோல், அப்புறம் காய் சீவுறது, அப்புறம் ஏதாவது பிடிக்கிறது வந்து ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்தால் டைட் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். அப்புறம் செராமிக் கண்டெய்னர் வந்து 2 இருக்கும். ஆக்சுவலாக இது 2மே குட்டி குட்டி ஜார். அதனால் கல்லுப்பு, தூளுப்பு 2 இதில் கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடிக்கல் தாங்க இருக்குது. ஸோ இந்த பெரிய ட்ரேயில் நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீ கப்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சில்வர் டம்ளர் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செராமிக் பவுல்ஸு, அப்புறம் மெலமில் பவுல்ஸ், இது எல்லாத்தையுமே இதில் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கில் இப்படி தாங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் சில்வர் பானையில் மினரல் வாட்டர் இருக்குங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் ஒரு கேனில். ஸோ அப்பப்போ தீரும்போது எடுத்து வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ என்னுடைய கவுண்டர் டாப் போர்ஷன் வந்து இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமேட்டு என்னுடைய 2 ஷெல்ஃப் இருக்குது. அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த 2 ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்டர் டாப்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. மேக்ஸிமம் என்னோடய கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸையுமே இந்த 2 ஷெல்ஃப்லேயுமே வச்சு முடிச்சிடுவேங்க. அதனால் கவுண்டர் டாப்க்கு கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த ஷெல்ஃபோட லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாய், அப்புறம்
ஸ்டீல் பிரியாணி பாட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பேன், அப்புறம் சின்ன கடாய் வந்து இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு அலுமினியம் குக்கர், அப்புறம் பால் பாத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்வெல் பிளெண்டர் மிக்சர் கிரைண்டர் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் 2 ஜார் இருக்குது. பெரிய மிக்சியோட ஜார், பெரிய மிக்சிக்கு 4 ஜார் இருக்கும். ஸோ எனக்கு 2 ஜார் வந்து போதுமானதாக இருந்தனால 2 ஜார் மட்டும் எடுத்துகிட்டு மீதி 2 ஜார் வந்து உள்ளே வச்சுட்டேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பவுல் வந்து இருக்குது. ஸோ டாப் ஷெல்ஃப் வந்து நான் இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே உள்ள செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் மூடி போட்ட கண்டெய்னர் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் தாங்க. 1 கிலோவுக்கு அதிகமான திங்ஸ் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் உள்ள பாட்டில் பார்த்தீங்கன்னா 500 ml பாட்டில். இதுக்கு பக்கத்தில் எல்லோ கலர் மூடி போட்ட பாட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட் செகண்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஷெல்ஃப் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் காய் சீவுறது இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பவுல், அதுக்கப்புறமேட்டு காய் வடிகட்டுறது, கொலாண்டர், இது எல்லாத்தையுமே இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிண்ணி எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். பெரிய கிண்ணியிலேருந்து சின்ன கிண்ணி வரைக்குமே அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் ஒரு பிளேட் ஸ்டாண்டில் குட்டி பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வச்சுருக்கேங்க. லாஸ்ட்டில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலமைன் பிளேட், அப்புறம் செராமிக் பிளேட். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட், குட்டி குட்டி பிளேட் எல்லாமே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா லிட் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் ஏதாவது பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அப்புறம் குட்டி தட்டு, இது எல்லாத்தையுமே இந்த ட்ரேக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் சீவுறதுக்காக சில்வர் முறை வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய தேர்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள டாப் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரேக்கோட ஒரு பார்ட் வந்து வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது கீழே துணி யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் மேக்கர், எக்ஸ்டென்ஷன் ஒயர், இது பார்த்தீங்கன்னா பெரிய பேஷன் வந்து இருக்குது. யாராவது கெஸ்ட் வரும்போது சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, நார்மலாக நமக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கெல்லாம் இந்த பேசன் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டர் இருக்குது. ஸோ பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து இருக்குது. ஸோ 2 சைஸில் இருக்குது. நார்மலாக சாம்பார், குருமா, அப்புறம் பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டம் செய்கிறதுக்கு இந்த கடாய் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஸோ கீழே வந்து நல்லா அடிகனமாக இருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஒன்று பெரிய சைஸ், ஒன்று வந்து ஸ்மால் சைஸ், 2 சைஸில் இருக்குது ஹாட் பாக்ஸ். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக ஆயிலெலாம் டிமார்ட்டில் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ 2 months ஒன்ஸ் வந்து டிமார்ட் போகிறனால 2 மாதத்துக்கு தேவையான ஆயில் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது. இதுக்கு பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பாத்திரம் தாங்க இருக்குது. காஃபி போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பால் பாத்திரம் தான் அந்த லாஸ்ட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கீழே உள்ள செகண்ட் ஷெல்ஃப்லங்க இந்த பிளாக் மூடி போட்ட கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தாங்க. செட் ஆஃப் 12 கண்டெய்னர் 350க்கு பர்ச்சேஸ் பண்ணது. பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான், பட் வந்து ஃபுட் கிரேட் கண்டெய்னர் தாங்க. இதில் வந்து 1/2 kg மேலே வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, காஃபி பவுடர், டீ பவுடர், பாதாம் பருப்பு, திராட்சை, இது எல்லாத்தையுமே இந்த பாட்டிலில் வந்து வச்சுருக்கேன். ஸோ 2 மசாலா டப்பா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க. ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தாளிக்கிற ஐட்டம், கடுகு, உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் உள்ள க்ரீன் கலர் மூடி போட்ட கண்டெய்னர், அப்புறம் பிளாக் கலர் மூடி போட்ட கண்டெய்னர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கு கீழே உள்ள ஷெல்ஃபில் இந்த பெரிய பெரிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் கோதுமை மாவு, இட்லி அரிசி, அப்புறம் நார்மல் சாப்பாட்டு அரிசி, இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து இந்த இதில் போட்டு வச்சுக்கிறதுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இடியாப்பா மாவு, பாஸ்மதி ரைஸ், அப்புறம் பச்சரிசி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன்.
இதுக்கு கீழே உள்ள லாஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிரைண்டர் இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக 2 ரேக் இருக்குது. இது கீழே இருக்கனால எனக்கு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இதை வந்து நான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கீழே உள்ள கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் பக்கத்தில் வரனால உள்ளே வந்து எடுக்கிற மாதிரி வரும். அதனால் ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கிறது. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய 7.5 லிட்டர் குக்கர் இருக்கும். இது கெஸ்ட் வரும்போது சமைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதனால் அடிக்கடி தேவைப்படாது. ஸோ அதை உள்ளே வச்சுட்டு மாவு கரைக்கிற பாத்திரம், அப்புறம் இட்லி பாத்திரம் இருக்குது. இதுக்கப்புறம் அயன் கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அயன் கடாய் இருக்குது. ஸோ கீழே உள்ள ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கப்புறம் கவுண்டர் டாப்க்கு கீழே உள்ள ஷெல்ஃபுங்க. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அருவாமனை, தேங்காய் திருவுறது, இது 2ம் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த அருவாமனையில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவேன். இதில் தேங்காய் மட்டும் திருவிக்குவேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவா இருக்குது. ஸோ நார்மலாக பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ குக்கிங்க்கு தேவைப்படுறப்ப தேங்காய் உடைக்கிறதுக்கு மேலே ஒன்று இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரிக்கு தேய்க்கிறதுக்கு, அப்புறம் குழிப்பணியார பேன், இதுக்கப்புறம் மாவு ஜலிக்கிற சல்லடை, இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இது ரேராக தான் எடுப்பேன். அதனால் அப்படியே வச்சா சீக்கிரம் புழுதி வந்துடுதுன்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் வச்சு அதில் வந்து தோசை தவா, அப்புறம் சப்பாத்தி சுடுறதுக்கு தேவையான தவா, அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, இது எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மரம் இது எல்லாத்தையுமே இங்கே சைடில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போனா எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 அட்டைப்பெட்டி இருக்கும். இந்த அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாங்க. மேலே உள்ள சின்ன அட்டைப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் சின்ன சின்ன டப்பாஸ்லாம் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஏதாவது எக்ஸஸ் ஆனது ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஏதாவது நம்ம எக்ஸஸாக குக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையுமே இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இதில் வச்சுறது. இதுக்கு கீழே உள்ள அட்டைப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பாத்திரம்லாம் இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வரும்போது அப்போதைக்கு அந்த டைமில் அந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கேன் இருக்கும், அப்புறம் ஸ்ப்ரேயர் இருக்கும். இதுக்கப்புறம் எம்டியாக தாங்க இருக்கும். ஒரு எம்டி சிலிண்டர் இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கீழே வந்து இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுனால நான் கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து மோஸ்ட்லி எம்டியாக வச்சுக்கிறதுங்க. இதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி கீழே வைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு சேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்தது. ஸோ அப்பப்போ பாத்திரம் கழுவி வைக்கும்போது தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சு அந்த மேட்டில் வந்து சேவ் ஆகிரும். பாத்திரமும் சீக்கிரம் காஞ்சிரும். அவ்வளோதாங்க. இப்படி தான் என்னுடைய கிச்சன் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி எனி டைம் இப்படியே நீட்டாக இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஸோ சமைச்சி முடித்ததுக்கப்புறம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸையும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பேங்க. என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ரூமில் சேஞ்சஸ் அதிகமாக வருதோ இல்லையோ கிச்சனில் மட்டும் அடிக்கடி சேஞ்சஸ் வருங்க. அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போது ஏதோ புதுசாக கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் அப்பப்போ அடிக்கடி எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.